ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். டெட்டு மற்றும் எஸ்ஜிடி நியமன தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் கணிதத்தில் நீங்கள் முழு மதிப்பெண்ணை பெறணும் அப்படின்னாக்கா டெட்டில் இது வரைக்கும் கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி அதுவே ப்ரிப்பேர் பண்ணாக்கா நீங்கள் கண்டிப்பாக 30க்கு 30 மதிப்பெண்ணை பெறலாம். அந்த வகையில் இந்த வினா 2023 டெட்டில் கேட்கப்பட்ட ஒரு வினா. பின்வரும் கூற்றில் எது சரியானது? அதாவது ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு அந்த 4 ஆப்ஷனில் எது சின்னது எது பெரியது எல்லாமே பின்ன எண்களில் கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்ஷனும் பின்ன எண்கள் தான். இதில் கரெக்டான ஆப்ஷன் எதுன்னு கேட்குறாங்க. சரி, இப்போது நம்ம இதை ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 2/3 < 3/5. அதாவது இந்த 2 பின்ன எண்களில் எது, அதாவது இது சின்னது இது பெரியதுன்னு கொடுத்துருக்குறாங்க. இது கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதாவது பின்ன எண்களில் எது சின்னது எது பெரியதுன்னு பார்க்கும்போது அதனுடைய நியூமரேட்டரில் பார்க்குறோம். இப்போ நியூமரேட்டர் பார்த்தோன்னாக்கா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ பார்த்த உடனே இது சின்னதாக தான் தெரியுது. பட் இருந்தாலும் பின்ன எண்களில் இந்த டினாமினேட்டர் இருக்கிற இந்த 2 வேல்யூவும் ஈக்குவலாக இருந்தால் தான் நம்ம மேலே இருக்கிற வேல்யூவை பார்த்து முடிவு பண்ணணும். சப்போஸ் இந்த 2 வேல்யூமே வேறு இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த 2 வேல்யூமே, அதாவது டினாமினேட்டரினுடைய 2 வேல்யூம் ஈக்குவல் பண்ணிட்டு தான் நம்ம மேலே இருக்கிற வேல்யூவை பார்க்கணும். சரி, எப்படி சார் இந்த 2 வேல்யூவும் நம்ம ஈக்குவல் பண்ணுறது அப்படின்னாக்கா இந்த 2 எண்களுக்கும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2 நம்பர் அப்படியே பெருக்குங்களா, 3 5 15. அப்போ 15 தான் இந்த 2 நம்பருக்கான எல்சிஎம். 2/3 இருக்குல்ல, இந்த டினாமினேட்டர் 15 வரணும்னாக்கா இப்போ எதால் பெருக்கணும்? 5ஆல். அதே நம்பரை மேலே பெருக்க வேண்டியதான். அப்போ 5ஆல் மேலே பெருக்குனாக்கா என்ன வரும்? I2 10ன்னு வரும். அப்போ = 10 டிவைடட் பை இங்கே 3 × 5 என்ன வருது? 15. அதே போல் இன்னும் நம்பர் இருக்குது பாருங்கள், பின்ன எண்கு 3/5ன்னு இருக்குல்ல, = இப்போ இந்த 5 15ஆக நம்ம வரணும்னா எதால் பெருக்கணும்? 3ஆல் பெருக்கணும். அதே 3ஆல் மேலேயும் பெருக்க வேண்டியதான். அப்போ 3 9ன்னு வரும் டிவைடட் பை கீழே என்ன நடந்ததுன்னா I3 15. இதுதான் 2/3னுடைய ஈக்குவலான ஒரு பின்ன எண். அதே போல் இங்கே பாருங்கள், இந்த 9/15 தான் 3/5னுடைய பின்ன எண்ணுடைய ஈக்குவலான பின்ன எண். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம எது பெருசு எது சிறுசுன்னு பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த 2 எண்களும் பாருங்கள், கீழே இருக்கிற அந்த டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கா? அப்போ இப்படி ஈக்குவலாக இருந்தால் மட்டும் நம்ம ஈஸியாக பார்த்தலாம். இப்போ மேலே பார்க்கும்போது இங்கே 9 இருக்குது, இங்கே 10 இருக்குது. ஆனால் கொடுத்தது என்னன்னாக்கா இது சின்னதுன்னு கொடுத்துருக்குறாங்க, இது பெருசுன்னு கொடுக்குறாங்க. அப்போ இது ராங். இதுதான் யூஸ்வலான மெத்தட். இதை நம்ம ஈஸியாக எப்படி போடலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, 8 பேப்பர் 2ல் மேக்ஸ்லையும் அதே போல் எஸ்ஜிடி எக்ஸாமில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆசிரியர்களுக்கும் மேக்ஸில் முழு மதிப்பெண்ணான 30க்கு 30 பெறுவதற்கு டெட்டு எக்ஸாமில் இது வரைக்கும், அதாவது 2012லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 வரைக்கும் உள்ள அனைத்து கணித வினாக்களுக்கும் நம்ம முழுமையாக அதுக்கான கொஷின்ஸு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம புக்லெட்டாக நம்ம போட்டிருக்கோம். அந்த டெட்டில் மேக்ஸில் 30க்கு 30 மதிப்பெண்ணும் அதே போல் எஸ்ஜிடி நியமன தேர்வு எழுதும் ஆசிரியர்களுக்கும் இது கணிதத்தில் முழு மதிப்பெண் பெற்றுத்தரும். இந்த புக்லெட் பார்த்தீங்கன்னாக்கா 2012லேருந்து இப்போ லாஸ்ட்டாக நடந்த 2025 வரைக்கும் உள்ள அனைத்து வினாக்களும் வித்து எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த புக்லெட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னாக்கா இதில் உள்ள அனைத்து வினாக்களுக்கும் நம்ம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், அதனுடைய எக்ஸ்பிளனேஷனை ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸாக எல்லா கொஷின்ஸுக்கும் உங்களுக்கு நம்ம ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கொடுத்துருவோம். விருப்பமுள்ள ஆசிரியர்கள் நம்முடைய நம்பருக்கு தொடர்பு கொண்டு இதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 2/3 < 3/5ன்னு இருக்குது. இது அப்போ ஈஸியாக போடணும்னாக்கா அப்படியே மேலே இது கிராஸில் பெருக்குங்களேன், என்ன வந்துடும்? I2 10ன்னு வரும். இங்கே என்ன வரும்? 3 5 15ன்னு வரும். இப்போ இதை செக் பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், இந்த சிம்பிள் போட்டனாக்கா 10 15ஓட சின்ன நம்பரா அப்படின்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. அப்போ இது ராங் ஆப்ஷன். அடுத்தது 2வது ஆப்ஷன் பார்த்தோன்னாக்கா 3/4 < 2/7. இதுவும் அப்படியே கிராஸ் மல்டிபிள் பாருங்கள், 7 3 21. அடுத்தது இந்த கிராஸ் மல்டிபிள்னாக்கா 4 2 8. என்ன சிம்பிள் இருக்குது? <, அதாவது இந்த சின்ன பகுதி, இது 21 சின்னதுன்னு சொல்லியிருக்காங்க, 8 பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஷனும் ராங். அடுத்தது 3வது ஆப்ஷன் பார்க்குறோம், 1/2 < 1/4. இப்போ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணாக்கா ஒரு நாள் இது பண்ணாக்கா ஒரு நாள் 4 <, 2. இதுவும் பாருங்கள் 4, அதாவது 2ஐ விட 4 சின்னதுன்னு இருக்கா இந்த இதில். அப்போ இதுவும் தப்பு. அப்போ இந்த ஆப்ஷனும் தப்பு. 4th ஒன் 3/7 < 2/3. இப்போ இதை நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னாக்கா 3 9 7 2 14. இந்த லெஸ் வரும், 7 2 14. இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அதாவது 14 பெரிய நம்பரு, 9 சின்ன நம்பரு, இதுதான் அந்த சிம்பிளுக்கு அர்த்தம். அப்போ இது கரெக்டாக இருக்குது. அப்போ கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷனில் எது கரெக்டான
ஆன்சர் அப்படின்னா, அதாவது கரெக்டாக இருக்குது அப்படின்னாக்கா 4th ஒன்று தான் சரியாக இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர்.